ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையவே கேப் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். இது வரைக்கும் ஹீரோ பெட்டுக்காக ஹீரோயின்ட்ட பழகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரியலாகவே டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ பெட்டுக்காக தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சோடனே பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோ அவங்களோட உண்மையான ஃபீலிங்கை ஹீரோயின்ட்ட சொல்கிறப்போ அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் இருந்து லீசோனை ஃபேக்காக டேட் பண்ணி அவன்கிட்ட பழகி அங்கே ஜாப்பனீஸ் போலீஸ்காரங்களாம் இவங்கள பற்றி என்ன பேசுகிறாங்கிறத கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா லீசோன்ட்ட கொஞ்சம் ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஆகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு அவனோட வீட்டுக்கு வெளியே தான் போய் நிற்காங்க. ஆனால் அவன் வரதப்போ முன்னாடி போய் நின்று பேசுகிற அளவுக்கு ஹீரோயினுக்கு தைரியம் வரல. ஸோ லீசோனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் இப்படி ரிஜெக்ட் பண்ண சோகத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து காஃபி ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அதே இடத்துல தான் லீசோனும் இருக்கான். ஹீரோவும் லீசோனை முறைச்சி பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஹீரோயின் என்னென்னா லீசோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால என்ன ஒரு ஆச்சரியம், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது. ஹீரோவும் என்ன இவன் வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோயின் கொஞ்சம் லீசோன்ட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கு நல்லாவே புரியுது அப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னது லீசோனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே லீசனும் இந்த பக்கம் என்ன வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் காஃபி குடிக்க வந்தேன், ஏன் நான் வரக்கூடாதா என்னன்னு சொல்லும்போது நீ காஃபி குடிக்க, சரி ஓகே காஃபி குடின்னு சொல்லிட்டு லீசன் ஹீரோயினை கண்டுக்கிடாமல் போகிறான். பின்னாடி ஹீரோயின் என்னடா இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்குது, நம்ம மூவி பார்க்க போகலான்னு சொல்லும்போது இதுக்கு லீசனும் நீ மூவி பார்க்க கூப்பிடுறியா இல்லைனா சண்டை போடுற கூப்பிடுறியான்னு தெரியல, நான் ஆல்ரெடி இந்த மூவி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண்டுக்கிடாமல் மறுபடியும் போகிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் நின்றுட்டுருக்கிறப்போ பின்னாடி ஹீரோ ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னது அவனை தானான்னு சொல்லும்போது ஆமாம் அதுக்கு என்ன, ஏன் அவனை லவ் பண்ணுற, ஏன் நான் லவ் பண்ணா என்ன, அவன் என்னோடய ஃபீலிங்ஸ் கூட விளாட்ல, ரொம்ப சின்சியராக தான் இருக்காங்க, அவங்க எப்படியோ அதே மாதிரி உண்மையாக தான் இருக்காங்க, ஒன்றே மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் லீசோனும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ இதுக்கு மேலே எதுவும் பேசலாம் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இப்போ லீசோன் ஹீரோயின்ட்ட இருக்கிற மூவி டிக்கெட்டை பார்த்துட்டு நான் மறுபடியும் அந்த மூவி பார்க்கலான்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் இல்லை வேண்டான்னு சொல்கிறான். இதுக்கு லீசோனும் நீட்டான மூவி டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தேன், நீ சடனாக என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் யோசிக்கிறப்போ தான் தெரியுது என்ன டேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுற அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சைலண்டாக இருக்காங்க. சரி ஓகே இப்போ நீ வீட்டுக்கு தானே போகிறேன், உன் கூட வீடு வர நடந்து வரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஒன்றும் வேண்டாம் நான் தனியாக நடந்துக்கிடுவேன்னு சொல்லும்போது நீ வீடு வரைக்கும் நடந்து போகிறப்போ நான் உன் கூட வரது கூட அது டேட்டில் ஒரு கணக்கு தான் சொல்லும்போது ஹீரோயினும் அமைதியாக இருக்காங்க. லீசனும் நடந்து போயிட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினோட அம்மா என்னன்னா ஹீரோ ஒரு முறை தைக்க கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை தச்சு முடிச்சிட்டாங்க போல். ஸோ அதை நேராக ஹீரோட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அங்கே ஹீரோவையும் மீட் பண்ணுறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மா ஏதோ சோகத்தில் இருக்கிறத தெரிஞ்சுட்டே வாங்க நம்ம வேணால் தனியாக போய் பேசலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் என்னோடய வீட்டுக்கே போகலாம் நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே ஹீரோயினும் லீசனும் ஒன்றா வராங்க. ஸோ இப்போ 4 பேருமே கொஞ்சம் ஆக்வர்டான சுச்சுவேஷனில் தான் சாப்பிட்டுட்டு வேற இருக்காங்க. அப்போ போல் ஹீரோயினோட அம்மாவும் லீசனை பார்த்துட்டு தம்பி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ அவன் எங்கே ஜாப்பனீஸ்க்கு போலீஸாக இருக்கானுன்னு சொல்லிடுவானுன்னு சொல்லிட்டு மாற்றி வேற ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கு ஹீரோயினோட அம்மாவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லும்போது லீசனும் ஆமாம் நாங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு, பட் இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு அதனால் நாங்கள் இப்போ ஃப்ரெண்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் உண்மையை சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ என்னன்னா அது என்னோடய ஃபஸ்ட் லவ் அவன் திருடிட்டான், அதனால தான் எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை, நாங்கள் பேசுகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது இப்போ தான் தெரிய வருது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிட்டாங்க. ஸோ இந்த டைமில் லீசன் என்னென்னா நான் பொய் சொல்ல விரும்பலை, ஆனால் நீ உண்மையை சொன்னால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கேன், தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது உன்னோட தேங்க்ஸ் ஒன்று எனக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது இங்கே லீசனும் நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ரிங்க் பண்ண போவோமா, மேபி ட்ரிங்க் பண்ணனா நான் ஏதாவது ரகசியத்தை உன்கிட்ட சொல்லலான்னு சொல்லும்போது ஹீரோவும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ண போகிறாங்க. ஸோ ஹீரோவும் அவன் என்ன சொல்லுவாங்கிறதுக்காக நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே லீசன் என்ன சொல்கிறேன்னா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டாக இருந்தோமோ அப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு கூட நான் நினச்சி பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே ஹீரோ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லீசன் தான் ஹீரோவை கொண்டு போய் கேஸால் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா லாஸ்ட்டாக ஒரு பார்ட்டி நடந்த இடத்துல கொலை நடந்துக்கும். அதுக்கு ஹீரோயினும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த கொலை செய்யப்பட்டவர் கூட இருந்த ஒருத்தர் இப்போ ஜாப்பனீஸ் டிடெக்டிவையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த டைம் கொலை செய்யப்பட்டவர் பக்கத்தில் ஏன் ஹீரோயின் நின்றுட்டு இருந்தான்னு சொல்லி கேட்கும்போது அவர் அப்படியே உண்மையை சொல்லிட்டாரு. ஏன்னு தெரில அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு மணி எத்தனைன்னு சொல்லி கேட்டால் அவரும் வாட்சை எடுத்து காட்டினாரு. ஆனால் அங்கே பெரிய ஒரு கடிகாரம் வேற இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு ஏன்னா ஆல்ரெடி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த இருட்டில் வாட்சை வச்சு தான் அவங்க கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பிடிச்சி விசாரணை பண்ணதுக்கு கொண்டு
போயிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் இங்கே சங்ஜுனுக்கு தெரிய வந்ததும் எப்படியாவது அவளை காப்பாற்றணும், நம்ம தப்பு தான் சொல்லிட்டு போகிற வழியில் ஹீரோவை பார்க்காங்க. ஸோ ஹீரோவுக்கு அந்த விஷயம்லாம் தெரியாமல் இருக்கும்போது, உனக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோயினை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, அது அடிக்கடி பிடிச்சிட்டு போகிறது தானே, ஆனால் இந்த முறை விஷயம் கொஞ்சம் சீரியஸ்ன்னு சொன்னதும் ஹீரோவும் கொஞ்சம் பயத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல் அவங்க அப்பாட்ட அதை போய் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்காங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி கவர்னரை தெரிஞ்சதுனால கவர்னருக்கு ஃபோன் அடித்து ஹீரோயினை விட சொல்கிறாங்க. ஆனால் கவர்னரும் இது கொஞ்சம் சீரியஸான மேட்டர், இந்த மேட்டரில் உங்களுக்கு என்னால் உதவ முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோவும் என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கும்போது அப்படியே இன்னொரு பக்கம் நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை நல்லா அடித்து கெட்டி தொங்க போட்டிருக்கான் அந்த இன்ஸ்பெக்டரு. அதுவும் அடிச்சுட்டே விசாரணை பண்ணிட்டு இருக்கான். உங்கள் கேங்கில் யாரெல்லாம் இருக்காங்க, நீ யார் சொல்லி இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் எனக்கு தெரியாதுங்கிற பதிலை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் ரொம்ப அடிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். ஆனால் டிடெக்டிவ் ஸ்டாப் பண்ணிவிட்டு உனக்கும் ஹீரோயினுக்குள்ளேயும் ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது, ஸோ நீ இந்த கேஸ்லேருந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு லீசன் அந்த கேஸில் இன்வால்வ் ஆகாமல் விட்டுறதாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கிறப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான் அதை கவனிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீரோயினை காப்பாற்றணுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, கவர்னரோட ஒய்ஃப் தான். ஏன்னா கவர்னரோட ஒய்ஃபுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசினா எல்லாம் சரியாகிரும்னு சொல்லும்போது ஹீரோக்கு இது நல்ல ஐடியாவாக தெரியுது. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப்கிட்ட தான் போய் மண்டிட்டு, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கவர்னரோட ஒய்ஃப்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி இவன் இந்த அளவுக்கு கேட்குறதுனால ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள தான் மீட் பண்ணுறாங்க. கூடவே ஏதோ பத்திரத்தை கொடுக்காங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டு இருக்கீங்களா, ஸோ இந்த வீடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே வச்சு எழுதுறதுக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கும் இந்த ஐடியா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே இங்கே ஹீரோ பார்த்தோன்னா டென்ஷனில் தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன ஆகுமோ இவங்க சரி பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக செகண்ட் ஒய்ஃபும் வராங்க. வந்துட்டு போ அவளை விட்டுருவாங்க, ஆனால் நீ என்கிட்ட கடன் பட்டிருக்க, இதுக்காக நான் திரும்ப ஏதாவது கேட்பேன், நீ செய்யணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ அடுத்த ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அடி வாங்கி மயக்கத்தில் இருக்கிற ஹீரோயினையும் போய் எழுப்புறாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு, நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் நமக்கு காட்டிருக்காங்க. வந்துக்கிறது லீசோன்னு ஹீரோ கிடையாது, ஆனால் ஹீரோயின் கணக்கு அது ஹீரோ மாதிரி தெரியுது. ஸோ கூட அப்படியே நீங்களும் நானும் வேறு வேறு பாதையில் போக வேண்டிய ஆளுக்க, என்னோட பாதையில் நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட இருந்து விலகி இருந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே லீசனுக்கு புரியுது ஹீரோவை பற்றி தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு. அப்படியே லாஸ்ட்டில் நான் உண்மையை சொல்லணும்னா உங்களை தான் விரும்புகிறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இதை சொல்கிறப்போ தான் ஹீரோவும் பின்னாடி வந்து நிற்காங்க. ஸோ ஹீரோ லீசனை தான் அவள் உண்மையாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீலிங்காக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இங்கே லீசனும் ஹீரோயினை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் வீட்டில் தான் கொண்டு போய் விடுறான். அவங்க அம்மாட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இங்கே வீட்டில் கொண்டு வந்து ஹீரோயினை விட்டுருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க, அவள் மென்டலியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கா, ஸோ பக்கத்தில் இருந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இப்போ பார்க்கு வந்திருக்காங்க. பழைய மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் 4-5 பொண்ணுங்க கூட ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது ஹீரோவுக்கு ஏதோ பெருசாக நடந்திருக்கு, அதனால தான் இவன் இப்படி நடந்துக்கிட்டுதான்னு சொல்லிட்டு. அந்த டைம் கரெக்டாக சங்ஜுனும் வரான். வந்தோடனே இங்கே என்ன பண்ணுற, ஹீரோயினை பார்க்க போலையான்னு சொல்லி கேட்கும்போது, மறந்துட்டியா என்ன, எனக்கும் ஹீரோயினுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவள் இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கான், அப்போ எதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறாங்க. கூடவே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை தனியாக போகலான்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் உண்மையாக டேட் பண்ணுறதுக்கு தான் ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு, நம்ம எங்கேயாட்டு நடந்து போவோம் கையை பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொமான்டிக்காக பேசிட்டு வரா. ஹீரோ என்னன்னா, நீ என்னோட டைப் கிடையாது, என்னோட காரை விட்டு கீழே போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நடு தெருவில் விட்டுட்டு ஹீரோ கிளம்பி போகிறாங்க. ஆனால் எங்கன்னா ஸ்டேட்டாக இன்ஸ்பெக்டரை தனியாக ஒரு இடத்துல பார்த்து அவனை தான் அடிக்காங்க. இனி ஹீரோயின் மேலே உன்னோட கை விரல் நகம் பட்டா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடி வெளுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ இப்படி இன்ஸ்பெக்டர் அடிச்சது எல்லாருக்கும் தெரியுது, சங்ஜுனுக்கு தெரியாது. ஸோ ஹீரோவை மீட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை எழுப்பியிருக்கேன்னு சொல்லும்போது, அவனை சிங்கத்து கூடலாம் கம்பேர் பண்ணாத, அவன் ஒரு நாய், அது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது, சரி அதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னு சொல்லும்போது, ஆமாம் ஹீரோயின் அடித்ததுக்கு ஹீரோயினோட அந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் கேங்கில் உள்ளவங்களும் எதுவுமே செய்யலை, மற்றவங்க யாருமே எதுவுமே செய்யலை, அதனால தான் பொதுமக்களில் இருக்கிற நான் அதுக்கு பதிலாக அடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினை காப்பாற்றினதுக்கு இப்படி ஒரு ரீசனை சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடுத்ததாக அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபை தான் போய் மீட் பண்ணி, தேங்க்யூ, இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீ என் முன்னாடி பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் கெஞ்சினேன், அதுக்காக தான் நான் பண்ணேன், அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா இங்கேருந்து போனதுக்கு காரணம் நான் கிடையாது, உங்கள் அம்மாவை ரொம்பவே காதலிச்சாங்க, ஆனால் உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர ரொம்ப அதிகமாக விரும்பியிருக்காங்க, ஸோ அவர் கூட வாழணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க, ஆனால் அதுக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் இங்கேருந்து போயிட்டாங்க, ஆனால் லாஸ்ட் வரைக்கும் உங்கள் அப்பாவை அவங்க விரும்பவே இல்லை, உங்கள் அப்பாவோட தனி
தனிமையை போக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லி வெறுக்கிறது எப்படி இருக்கும் ஃபீல்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா நீ ஹீரோயினை அதிகமாக விரும்பிட்டு இருக்கேன், அதனால தான் நான் உனக்கு சொல்கிறேன்னு அட்வைஸ் வேறு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இங்கே சங்ஜூன் என்னென்னா ஹீரோயினை வீட்டில் வந்து மீட் பண்ணுறா. ஹீரோயின் என்னென்னா வீட்டில் இருக்கிற ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன், வா என் முன்னாடி வந்து பேசுன்னு சொல்லி சங்ஜூன் கேட்டாலும், இல்லை எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அன்றைக்கி என்கிட்ட ரொம்பவே அடித்து என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க, உங்கள் கேங்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா எனக்கு என்ன ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. இதை சங்ஜூனுக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அடுத்ததாக அங்கேருந்து கிளம்பி போய் அவங்க கேங்கோட பாஸை தான் திட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்ககிட்டருந்து ஆர்டர் மட்டும் வரும் இப்படி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஹீரோயின் செஞ்சு போய் ஹீரோயினுக்கு இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் ஹீரோயின் அதில் இருந்து காப்பாற்றாமல் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸாவும் திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அடுத்ததாக வேற யாரையும் வச்சு இனிமேல் இன்வால்வ் பண்ணாமல் நானே பர்சனலாக போய் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஜாப்பனீஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற இன்னொரு ஜோசனை தனியாக ஒரு இடத்துல வர வச்சு அந்த அடையும் இவளைக்கு கையால் கொண்டு முடிச்சிருதா. ஸோ அப்படியே மறுநாள் இந்த நியூஸ் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ அந்த கேஸை பற்றி விசாரணை பண்ணுறதுக்காக அதில் டிடெக்டிவும் இன்ஸ்பெக்டர் மட்டும் போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற லீசோனை நீ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத கண்காணிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ இங்கே ஹீரோயின் புக் ஸ்டோருக்கு வந்துட்டா. பட் பழைய மாதிரி இல்லாமல் ரொம்பவே சைலண்டாக தான் இருக்காங்க. இதை லீசோனும் கவனிக்க தான் செய்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத கவனிக்கிறதுக்காக எப்பவும் 2 போலீஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். கண்டிப்பாக ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, ஹீரோயின் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டாக சங்ஜூன்கிட்ட போய் தான் ஹெல்ப் கேட்காங்க. சங்ஜூனும் ஆமாம் இது சரி செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வந்தால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோ என்னன்னா அந்த கவர்னர் ஒய்ஃபோட ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் கவர்னரோட ஒய்ஃப் சொல்கிறது சுத்தமாக நல்லா இருக்காது. ஹீரோ என்னமோ அதை ரசித்து எழுதிட்டு இருப்பாங்க. இதை கவனிச்சுட்டு இருந்த சங்ஜனும் போதும்னு சொல்லிட்டு நான் ஹீரோ கூட முக்கியமான வேலை இருக்குது, ஸோ நான் ஹீரோவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கவர்னரோட ஒய்ஃபும் இல்லை முடியாது, எனக்கும் ஹீரோக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ பிறகு வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சங்ஜனும் அவன் என் கூட வரணும்னு சொல்லும்போது அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, யார் நீ, உன்னை மாதிரி பொண்ணுங்களாம் யார் இந்த இடத்துல விட்டாங்க, நீலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரவே கூடாது, எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேரக்டரை பற்றி தப்பாக பேசும்போது சங்ஜனும் யார் எப்படிங்கிறத பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு பதிலுக்கு நல்லாவே திட்டி விட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக புக் ஸ்டோர் முன்னாடி தான் போய் நிற்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, இப்போ நீ ஹீரோயின் கூட இருக்கணும், அவள் ரொம்பவே பயந்து போய் மென்டலியாக டிஸ்டர்ப் ஆகி போய் இருக்கா, நீ போய் பேசினா தான் சரி வரும்னு சொல்லும்போது ஹீரோ அந்த இடத்துல இருந்து இறங்கி தனியாக நடந்து போகிறாங்க. ஸோ இதை கரெக்டாக லீசோன் பார்த்துருந்தான், என்ன இந்த பக்கம்லாம் வருது கிடையாது போலன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்கும்போது அந்த டைம் கரெக்டாக புக் ஸ்டோருக்குள்ளே இருக்கிற ஹீரோயினை ஹீரோ பார்க்காங்க. ஸோ எது இழந்த மாதிரி இருக்கிற ஹீரோயின் பக்கத்தில் போய் நிற்காங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவளை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நடுவில் பின்னாடியே போலீஸும் போனால் அதை லீஸும் ஸ்டாப் பண்ணுறான். அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட்டருக்குள்ளே நம்ம தலையிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் லீசோனும் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ இதை கவனிச்சுட்டு இருந்த சங்ஜனும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம் நம்ம 2 பேரும் பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ ஹீரோயின் ஸ்டேட்டாக ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை அடித்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல வச்சு தான் என்னை நீ ஃபஸ்ட் டைம் அடித்தேன், எல்லோரும் முன்னாடியும் எனக்கு எவ்வளோ எம்பாரசிங்காக ஃபீல் ஆச்சு தெரியுமா, அப்போது நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோ இந்த இடத்துல வச்சு தான் உன் பேரை நான் திரும்ப திரும்ப கூப்பிட்டதுக்கே நான் அடிச்சுட்டு போனேன், அப்பவும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி போய் தான் நிற்காங்க. இதோ இந்த இடத்துல வச்சு தான் நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணதுமே நீ குக்குன்னு சொன்னேன், என்னோட ஷூலேஸை மாட்ட சொன்னேன், ஆனால் நான் மாட்டுறதுக்குள்ளே என்னோட பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா மூமெண்ட்டையும் ஹீரோயின்கிட்ட சொல்ல ஹீரோயின் இப்போ சிரிக்க ஆரம்பிக்காங்க. இதோ இதை தான் நான் உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் என்னென்னா, ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லையே, என்னை வந்து பார்க்க கூட செய்யலை, நான் எப்படி இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியல, என்னை பார்த்து ஏன் நல்லா இருக்கியான்னு கூட நீங்கள் கேட்கல, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டும்போது, ஆமாம் இது தான் நானும் உன்கிட்ட எதிர்பார்த்தேன், ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசணும், கரெக்டு இப்படி தான் இருக்கணும், எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இதை தான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இப்படியே லீசன்கிட்ட போய் பேசி கண்டிப்பாக அவனுக்கு ஒன்றா பிடிக்கும், ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பாரை பார்க்காங்க. ஹீரோவும் வா நம்ம 2 பேரும் உள்ளே போகலான்னு சொல்லும்போது அங்கே கொலை நடந்ததுனால ஹீரோயின் இல்லை நாங்கள் வரல, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உன்னோட பயத்தை நீ ஃபேஸ் பண்ணணும், எனக்கும் அன்றைக்கி நடந்ததை நினச்சி பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் வர ஆரம்பிச்சிட்டேன், ஸோ என் கூட வா எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அங்கே லீசனும் சங்ஜனும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் லீசனை பார்த்ததுமே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருந்ததை விட்டுருவாங்க, ஏன்னா ஃபேக்காக டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து ஒன்றா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து லீசோன் ஹீரோயினையும் ஹீரோ அங்கேருந்து சங்ஜனையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே ஹீரோயின் புக் ஸ்டோருக்கு போகிறப்போ பார்த்தோன்னா இங்கே ஹீரோயினுக்கு ரீசெண்டாக நடந்ததில் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஹீரோயின் நல்லா இருக்காங்கன்றதை பார்க்குறதுக்காக வந்திருப்பான். ஸோ அவன் வெளியே நின்றுட்டு இருந்ததை இங்கே லீசோனும் கூட இருந்த போலீஸும் பார்த்துருவாங்க. ஸோ அவனை ஃபாலோ பண்ணி அவனை பிடிச்சவும் சேர்த்தாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் தான் அவனை பிடிச்சி வச்சு விசாரணை பண்ணுறாங்க. லீசோனும் இன்ஸ்பெக்டரை நீ இங்கேருந்து போ, அவனை இங்கே நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த கேஸ்லேருந்து நான் விலக மாட்டேன், நீ இதில் இன்வால்வ் பண்ணாமல் இரு, அவனை நான் விசாரணை பண்ணிக்கிட்டுறேன்னு சொல்லும்போது டிடெக்டிவும் தனியாக கூப்பிட்டு வச்சுட்டு நீ அவன் ஒரு சின்ன பையங்கிறதுனால பார்த்து பதமாக பேசுவேன், அது சரிப்பட்டு வராது, நாங்கள் இந்த கேஸை டீல் பண்ணிக்கிறோம், நீ இதுலேருந்து விலகிருன்னு சொல்லிட்டு லீசனை பார்த்து சொல்லும்போது லீசனும் முடியாது, நான் இதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டேன், நான் தான் அவனை விசாரணை பண்ண போகிறேன், அது மட்டும் இல்லை அவனை நான் வேறு விதத்தில் தான் விசாரணை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்கோட்ட போயிட்டு உன்னோட அக்காவை நீ பார்க்கல தானே, அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசினாங்கிறத நமக்கு காட்டலை. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இங்கே கேஸாவில் இருக்கிற சங்ஜுனும் கூட இருக்கிற டிரைவரும் ஒன்றா ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. இதை ஹீரோ கவனிச்சுட்டு அவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன 2 பேரும் ஒரே ரூம்லேருந்து வெளியே வரீங்க, 2 பேரும் டேட் எதுவும் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக கொஸ்டின் கேட்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து நிற்காங்க. அதுவும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில். என்னன்னா ஏதாவது போலீஸ் யாராவது கவனிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்திருப்பாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அதான் வந்தேன்னு சொல்லலாம். அதுக்கு சங்ஜனும் வா நான் வெளியே ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, நம்ம 3 பேரும் ஒன்றா காரில் போயிட்டே பேசலான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா போகிறாங்க. ஹீரோவும் இதை கவனிக்காங்க. அப்படி எங்கே தான் என்னத்தை தான் பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் இப்போ இன்கோவை போலீஸ் பிடிச்சிட்டு போனதுனால எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி விசாரணைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்கோ சின்ன பையங்கிறதுனால அவனுக்கான விசாரணையை ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ சீக்கிரமாக அவனை வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்லி பேசிட்டு வராங்க. கூடவே ஹீரோ பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இவங்க 3 பேருக்கும் நல்லாவே தெரியுது. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக இவங்களோட அந்த துப்பாக்கிலாம் வச்சுருக்கிற அந்த ஒரு ரூமுக்கு தான் போகிறாங்க. அது தனியாக ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ஹீரோவும் வந்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. உள்ளே சுற்றி பார்க்காங்க, எல்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரங்க் பெட்டியை ஓப்பன் பண்ணால் உள்ளே கன்ஸ்லாம் இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே பின்னாடி அதுக்குள்ளே 2 பேரும் துப்பாக்கியை வச்சு நீட்டிட்டு நிற்காங்க. ஹீரோக்கும் அந்த இடத்துல சங்ஜுனும் கூட இருக்கிற டிரைவரும் துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் கூட இருக்காங்கிறது தெரியும். ஆனால் அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள்கான்னு பார்த்தோன்னா அது இந்த டிரைவரும் சங்ஜுன் தான் சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோக்கு தெரிய வருது. ஆக மொத்தம் 3 பேரும் ஒன்றா சேர்ந்த கூட்டுக்கலவானிங்கிறது இப்போ தான் தெரியுது. டிரைவரும் எங்களோட இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் அமைப்பில் வந்து சேர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்னு வேற ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க. ஹீரோவும் ஷாக்கில் நிற்கும்போது அப்படியே இந்த பாட்டு இங்கே முடியுது. ஸோ இனி வர போகிற வீடியோ பார்க்குற வரைக்கும் பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.